இங்கே அவங்க அவன் பெரிய பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுக்கிட்ட அக்கா பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் திறந்து பார்த்தா அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்கள் ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறான். இவன் யாருன்னு தெரியலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சின்ன வயசில் இதே மாதிரி ஒரு பையன் நின்னது ஞாபகம் வருது. டே நீயாடா இப்போ பெரிய பையன் ஆகிட்டியேன்னு கேட்குறாங்க. நீங்கள் கூட தான் டீச்சர், அப்போ இருந்ததை விட இன்னும் அழகாயிட்டீங்கன்னும் போது, டே எனக்கு 58 வயசு ஆயிடுச்சுடா, என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. இவன் வெக்கப்பட்டு நெளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கல்யாண விஷயமாடா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா அப்படின்னோடனே இவனும் உள்ளே போய் உட்காடுறான். அவங்க பொண்ணை கூப்பிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டால், நான் கனடாவில் வேலை பார்க்குறேன்றான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னும் போது, சத்தியமாக டீச்சர் கனடா தான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்காக வரல, கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன்னு வெக்கப்படுறான். என்னடா சொல்கிறேன்னு கேட்டா, இல்லை நானும் உங்கள் பொண்ணு 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னொடனே அந்த பொண்ணு அங்கே வந்து உட்கார்றா. இவங்க ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவனை பார்த்து திட்டுறாங்க, எஞ்சி வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி. இவங்க பொண்ணை திட்டுறாங்க, உன்னை கஷ்டப்பட்டு வெளியூர் அனுப்பி படித்தாலும் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன்னு. நான் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணணும் போது அவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போகிறான், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க போகுதுன்னும் போது இந்த பொண்ணு சொல்கிறான், நான் தான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவர் திட்டாதீங்கன்னு சொல்லி. உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்னடி ஆகுதுன்னா, அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் வேணால் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறா. இந்த பொண்ணு அவங்க அக்காவுக்கு ஃபோனை போட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றா. அவங்க அக்கா சொல்கிறாங்க, நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைங்க, அவனும் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்ன உடனே, அந்த பையனை பற்றி உனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அவங்க டைரிக்குள்ளேருந்து ஒரு பழைய லெட்டரை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட அதை கொடுக்குறாங்க. என்னம்மான்னு கேட்டால், இந்த லெட்டரை சத்தமாக படினோடனே அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. அன்புள்ள டீச்சருக்கு நான் எழுதிக்கிறது என்னென்னா, நான் உங்களை உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போனாலும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கான வயசு அது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நான் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை தேடி வருவேன், அப்போ நீங்கள் என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே இந்த பையனுக்கும் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே ஞாபகம் இருக்குது. கடைசியாக கீழே இந்த பையனோட பேர் போட்டிருக்கு. இந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. சின்ன வயசில் இவன் தான் லவ் லெட்டர் எழுதிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்க வந்திருக்கான். எங்கள் அம்மாவையும் கேட்டு என்னையும் கேட்க வந்திருக்கியாடான்னு சொல்லி இவனை வீட்டை விட்டே துரத்திடுறாங்க.